சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தேவ பிரியர்கள் அப்படிங்கிறதுல மாறாக தேவன் பிரியமாய் இருப்பவர்கள், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த இடத்திலேயும் நம்முடைய தமிழ் வேதாகமம் மொழிபெயர்ப்பிலே தவறுது. அழைப்பின்படி பரிசுத்தவான்களாக இருக்கிறவர்கள், அந்த அர்த்தத்தில் தான் என்ன செய்யணும், அதை மொழிபெயர்க்கணும். புதிய ஏற்பாட்டிலே நற்செய்தியினுடைய அடிப்படையில் பரிசுத்தம் அப்படிங்கிறது ஒரு விசுவாசிக்கு உடனடியாக கிடைப்பது. நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணுங்க பிரதர், நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ண ஆண்டவர் என்ன செஞ்சுருவாரு? ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே நமக்கு கொடுத்துருக்கிறார். அவ்வளோ கஷ்டம்லாம் ஆண்டவர் நம்மளை படுத்தலை. கிறிஸ்தவ திருச்சபைகளிலே அல்லது இன்றைக்கு பொதுவாக கிறிஸ்தவ பிரசங்கங்களிலே பல தவறான விஷயங்கள் உள்ளே போகிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி ஏனாதோனோ என்கிற ஒரு மனநிலையிலே அக்கறை இல்லாமல் வேதாகமத்தை வாசித்து கற்றுக் கொடுப்பது தான். இந்த ரோமர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை தான் என்ன செய்கிறோம், நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். ரோமர் 1வது அதிகாரம் 2வது வசனம். அதில் அவர் எழுதுகிறாரு, ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாகுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. நம்ம முதலே பார்த்தது போல் இந்த கடிதமானது ரோமாபுரியில் உள்ள திருச்சபை மக்களுக்கு என்ன செய்யப்பட்டது, எழுதப்பட்டது. நம்ம முன்பதாக இதை பார்த்துருக்குறோம். இந்த ரோமாபுரி அன்றைக்கு இருந்த ரோம பேரரசனுடைய தலைநகரமாக இருந்தது. ரோம பேரரசனுடைய தலைநகரமாக இருந்தது. 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலகம் ரோமர்களாலே ஆட்சி செய்யப்பட்டு கொண்டு இருந்தது. சரியா? அதை நாம் உணர்ந்து கொள்வோம். 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலகம் ரோமர்களாலே ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருந்தது. இந்த உலகத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளை ரோமர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாங்க. ரோம சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரரசு, சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடமா என்ன செய்யுது, ரோம சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் பறந்து விரிந்து கிடந்தது. இந்த உலகத்தில் 4 ஒருத்தர் ரோம சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டவராக இருந்தார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக 4 நபர்களில் ஒரு நபர் யாராக இருப்பார், ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்கக்கூடியவராக இருப்பார். அந்த அளவுக்கு இந்த உலகம் முழுக்க ரோம சாம்ராஜ்யம் பரவி இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது. அப்போது இந்த நிலையில தான் நம்ம இந்த அந்த ரோமாபுரியில் உள்ள அந்த திருச்சபைக்கு இந்த கடிதம் எழுதப்படுவதை நம்ம பார்க்குறோம். இந்த ரோமாபுரி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு நகரமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் நம்முடைய பகுதிகளை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா, சிற்றூர் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். முதலாவது சிற்றூர், சின்ன ஒரு ஊர். அடுத்தல பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு கிராமம். அடுத்தல பார்த்திங்கன்னா பேரூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேரூர் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ஊர் தான், ஆனால் அது ஒரு பெரிய ஒரு கிராமத்தினுடைய அதே வடிவத்திலே அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய ஒரு கிராமமாக இருக்கக்கூடிய இடம் பேரூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தல பார்த்திங்கன்னா நகரம், அதுக்கு அடுத்தது நகரம், சிட்டி, நகருக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாநகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முன்னாடி திருநெல்வேலி நகராட்சியாக இருந்தது, இப்போ மாநகராட்சியாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, மாநகராட்சி. மாநகர அடுத்தல பார்த்திங்க அப்படின்னா பெருநகரங்கள், மாநகரம் சொல்லி அதுக்கு அடுத்தது பெருநகரங்கள்னு சொல்லி வரக்கூடியது. அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஏரியாவை என்ன செய்வாங்க, பொதுவாக அரசியல் ரீதியாக அவங்க பிரித்து பார்க்கும்போது அதை பார்ப்பாங்க. இந்த ரோமாபுரி அப்படிங்கிறது ஒரு பெரிய நகரம், பெருநகரம் சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு நகரம். இந்த பெருநகரத்தையும் கூட 2 விதமான நகரங்கள், பெரிய நகரங்கள் இருக்குது. 2 விதமான பெரிய நகரங்கள் உண்டு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில், மெட்ரோபாலிட்டன் சிட்டி. அடுத்ததாக காஸ்மோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மெட்ரோபாலிட்டன், காஸ்மோபாலிட்டன் அப்படிங்கிற 2 வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த மெட்ரோபாலிட்டன் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு நகரம், மாநகரம், பெரிய நகரம், பெருநகரம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கலாச்சார ரீதியாக பெரிய அளவில் வேறுபாடுகள் இருக்காது. அது ஒரு பெரிய நகரமாக இருக்கும், அங்கே எல்லா சகல வசதிகளும் என்ன செய்யும் இருக்கும். ஆனாலும் கலாச்சார ரீதியாக பெரிய அளவில் மாற்றங்கள் என்ன செய்யாது, இருக்காது. ஒரே மாதிரியான கலாச்சாரம், ஒரே மாதிரியான மக்கள் வாழக்கூடிய அல்லது ஒரே மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா என்ன செய்யும் இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படிங்கிறது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சென்னை அப்படிங்கிறது மெட்ரோபாலிட்டன் சிட்டி, மெட்ரோ அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. சென்னையில் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒருவேளை மற்ற இடங்களிலிருந்து வேறு கலாச்சாரம் கொஞ்சம் நபர்கள் இருந்தாலும் கூட பெரும்பாலும் சென்னை மாதிரியான நகரங்கள் ஒரே மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடம், ஒரே மாதிரியான கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய இடம். அடுத்ததாக நீங்கள் இப்போ ஒருவேளை ஒரு பெங்களூர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்லது மும்பை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ். இந்த காஸ்மோபாலிட்டன் சிட்டி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, எல்லா விதமான
இன மக்களும் வாழக்கூடிய, எல்லா விதமான கலாச்சார மக்களும் வாழக்கூடிய, வேறு வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் என்னது, இந்த காஸ்மோபாலிட்டன் சிட்டி, பெரிய ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு நகரம். பெங்களூர் மாதிரியான இடங்களிலே, மும்பை மாதிரியான இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான இன மக்களும் அங்கே என்ன செய்வாங்க, இருப்பாங்க. பரவலாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. வேறு வேறு மொழிகள் அங்கே பேசப்படும், வேறு வேறு விதமான மக்கள் கூட்டத்திலேருந்து அங்கே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நகரம், ஒரு பெருநகரம் அல்லது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் வந்து அங்கே எல்லா விதமான வசதிகளும் என்ன செய்யும், அங்கே இருக்கும். இந்த ரோமாபுரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இந்த ரோமாபுரி வந்து அந்த நாட்களிலேயே வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி மாதிரியான ஒரு இடம், ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி, ஒரு பெருநகரம். பல்வேறு இன மக்கள் வாழ்ந்த, வேறு வேறு கலாச்சாரங்கள் இருந்த அல்லது வேறு வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்த ஒரு இடம் தான் என்னது, இந்த ரோமாபுரி. இந்த ரோமாபுரியில் இருக்கிற இந்த மக்களுக்கு தான் பவுல் என்ன செய்கிறாரு, இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். இதில் இந்த ரோமாபுரியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெருநகரத்துக்குரிய அத்தனை அடையாளங்களும் வந்து அந்த ரோமாபுரியில் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா பெருநகரத்துக்கான எல்லா விதமான அடையாளங்கள், வணிகம், பெருநகரம் சொல்லி பார்க்கும்போது அங்கே நிறைய வணிகங்கள் நடக்கும், நிறைய வியாபாரங்கள், வியாபாரங்கள், வணிகம், வியாபாரம். அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா ஞானிகள், அறிஞர்கள் அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு பக்கம் செழிப்பு இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த மாதிரி பெருநகரங்களில் மிக அதிகமான ஏழ்மையும் இருக்கும். இந்த இந்த பெரிய ஒரு வேறுபாடை நீங்கள் இப்போ வந்து இந்த எங்கே தான் பார்க்க முடியும் அப்படின்னா இந்த பெருநகரங்களில் தான் பார்க்க முடியும். மிகப்பெரிய ஒரு செழிப்பு, அடுத்தாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஏழ்மை. இந்த இரண்டுலேயுமே வாழக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, இந்த பெருநகரங்கள் இருப்பாங்க. பொதுவாக கிராமங்களில் இந்த மாதிரியான பெரிய வேற்றுமையை நம்மளால் பார்க்க முடியாது. சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் ஒருத்தவங்க கொஞ்சம் பணக்காரங்களாக இருப்பாங்க, கொஞ்சம் கீழே இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் பெருநகரங்கள் தான் இந்த வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பெரிய பணக்காரங்களும் இருப்பாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய, தெருவில் அல்லது பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கக்கூடிய மக்கள் அதுவும் நிறைய என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் களியாட்ட விடுதிகள், என்ன சொல்கிறது, பப் மாதிரியான இடங்கள், கிளப் மாதிரியான இடங்கள், இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பெருநகரங்களில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த ரோமாபுரியும் அந்த மாதிரியான ஒரு இடம். ஓகேவா? இன்றைக்கு ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனை பண்ணுறோமோ அதே மாதிரியான எல்லா காரியங்களையும் அந்த காலத்தில் என்னென்ன இருந்துச்சோ அத்தனையும் உடைய ஒரு நகரமாக இந்த ரோமாபுரி நகரம் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நகரத்திலே தான் அங்கே ஒரு திருச்சபை என்ன செய்து இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த திருச்சபை மக்கள் வாழ்ந்தாங்க. அங்கே ஒரு திருச்சபை, அந்த திருச்சபையில் இருந்து பல்வேறு இன மக்கள் மத்தியிலிருந்து வந்த ஒரு கூட்ட மக்கள், யூதர்கள், யூதர் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரிவாக பிரிக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த திருச்சபையில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த திருச்சபையில் இருந்த மக்களுக்கு தான் பவுல் சொல்கிறாரு, ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, இந்த இடத்துல அவர் எழுதுகிறார். இந்த ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியர்களுக்கு அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த பழைய மொழிபெயர்ப்பு, நாம் வேதாகமத்தில் இப்போ வாசிக்கிறோம் இல்லையா, தமிழில் உள்ள இந்த பழைய மொழிபெயர்ப்பு, நம்ம வாசிக்கிற மொழிபெயர்ப்பு, இது வந்து ஒரு தவறான ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய விதத்திலே அந்த வார்த்தை வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அது ஒரு சரியான அர்த்தத்தை கொடுக்கலை அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியும், நம்மளால் சொல்ல முடியும். இதில் சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தேவ பிரியர்கள் அப்படிங்கிறதுல மாறாக தேவன் பிரியமாய் இருப்பவர்கள். தேவ பிரியர்கள் இல்லை, சரியான மொழிபெயர்ப்பு என்னது, தேவன் பிரியமாய் இருப்பவர்கள். தேவப்பிரியர்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கும்போது தேவன் மேல் பிரியமாக இருப்பவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் கொடுக்குது. ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம், கிரேக்க பதத்தினுடைய அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் பிரியமாய் இருப்பவர்கள். ஆங்கிலத்தில் வந்து பிலவட் ஆஃப் காட், பிலவட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் என்ன செய்திருக்கிறாங்க, அதை மொழிபெயர்த்திருக்காங்க. புதிய திருப்புதலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த புதிய திருப்புதல், இந்த பழைய வேதாகமம் வந்து ஒரு திருப்புதல் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அது இன்னும் அச்சுக்கு வரலை. இணையத்தில் ஒரு சில இடத்துல நம்மளால் அதை பார்க்க முடியுது. அந்த புதிய திருப்புதலில் வந்து அதை சரியாக மாற்றி அமைச்சிருக்காங்க. அதில் எப்படி மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னா, புதிய திருப்புதலில் ரோமாபுரியில் உள்ள தேவனுக்கு பிரியமானவர்களுக்கு அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதியிருக்காங்க. TERV அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு ஒன்று உண்டு.
தமிழ் ஈஸி டு ரீட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு உண்டு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியல, கிடைக்கும், ஒரு சில இடங்களில் கிடைக்கும். அந்த மொழிபெயர்ப்பில் தேவனுடைய நேசத்துக்குரியவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. சரியா? தேவனுடைய நேசத்துக்குரியவர்கள் நீங்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கடவுளுடைய அன்பை பெற்று இறைமக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமாபுரியில் உள்ள உரோமை நகர மக்கள் அப்படின்னு சொல்லி பொது மொழிபெயர்ப்பில் சொல்கிறாங்க. சரியா? பொது மொழிபெயர்ப்பு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையும் மற்ற புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளும் இணைந்து பயன்படுத்துவதற்காக ஒரு வேதாகமத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பு ஒன்று இருக்குது. அதில் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? கடவுளுடைய அன்பை பெற்று இறைமக்களாக இருக்கக்கூடிய உரோமை நகர மக்கள் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் தேவ பிரியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, நாம் இப்போ வாசிக்கிறதுல பொதுவாக நம்ம கையில் வைத்திருக்கிற வேதாகம் அதில் பார்த்தீங்கன்னா தேவ பிரியர்கள் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. இந்த தேவ பிரியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நாம் தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பு அங்கே என்ன செய்யுது? சுட்டி காட்டப்படுவது போல் இருக்குது அந்த வார்த்தை. அப்படி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம் அந்த வார்த்தையில். தேவ பிரியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அங்குள்ள விசுவாசிகள் வந்து தேவன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்வோம்? புரிந்து கொள்வோம். அதில் தப்பு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து எல்லா விசுவாசிகளும் தேவன் மேலே அன்புள்ளவங்களாக தான் இருக்கிறாங்க. அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வேதாகமத்திலே அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை அதை குறிக்கிற வார்த்தை இல்லை. அதைத்தான் நான் சொல்ல வரேன். விசுவாசிகள் தேவன் மேல் அன்பாக இருக்கலை அப்படின்னு சொல்லி சொல்ல வரல. நாம் எல்லாருமே அவர் மேல் அன்பாக இருக்கிறோம். ஆனால் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது உண்மையிலேயே என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போது அந்த இடத்துல அவங்க அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற பிரியம், தேவன் விசுவாசிகள் மேல் வைத்திருக்கிற அன்பு, அதுதான் இந்த வசனத்தில் சுட்டி காட்டப்படுகிறது. அப்போ அந்த அடிப்படையில் நாம் வந்து ஒரு சரியான ஒரு புரிதலோடு அந்த சரியான ஒரு மொழிபெயர்ப்போடு நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும்போது, முதல் 2 வசனத்தை வாசிக்கிறேன். நம்ம தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை இன்றைக்கு எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொழிபெயர்ப்பு முதல் 2 வசனத்தில் உள்ள மொழிபெயர்ப்பு சிக்கலும் அதை மாற்றி வாசிக்கும்போது அது எப்படி அர்த்தம் கொடுக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். அப்போ இந்த முதல் 2 வசனத்தை இந்த புரிதலோடு வாசிக்கும் பொழுது அதை எப்படி வாசிக்கிறேன் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள தேவனுக்கு பிரியமானவர்களும், சரியா, ரோமாபுரியில் உள்ள தேவனுக்கு பிரியமானவர்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு அல்லது நாம் தேவன் மேல் வைத்திருக்கும் அன்பு அல்ல, மாறாக தேவன் நம்மேல் அன்பு வைத்திருப்பதே சுட்டி காட்டப்படுகிறது. ரோம திருச்சபை மக்கள் அனைவரும் தேவனாலே நேசிக்கப்படக்கூடிய மக்கள். அதுதான் இந்த வசனம் சொல்ல வரக்கூடிய உண்மை. அதைத்தான் பவுல் அந்த இடத்துல எழுத ஆசைப்படுறார். அந்த ரோம திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் தேவனால் நேசிக்கப்படக்கூடிய மக்கள். கடவுள் எல்லா விசுவாசிகளையும் நேசிக்கிறார். எந்த விதமான பாகுபாடும் அவரிடத்துல கிடையாது. சரியா? எல்லா விசுவாசிகளையும் கடவுள் சமமாக நேசிக்கிறார். இந்த விஷயத்தில் வந்து கடவுளத்தில் எந்த விதமான பாகுபாடோ ஏற்ற இறக்கமோ கிடையாது. ஒரு திருச்சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் கடவுள் சமமான விதத்தில் நேசிக்கிறார். அவர்கள் மேல் சமமான பாசத்தை தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர்கள் மேல் சமமான அன்பை தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். திருச்சபையில் விசுவாசிகள் மேலே ஆண்டவர் கொஞ்சம் குறைவான பாசத்தையும், பாஸ்டர்கள் மேலே ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் அதிகமான பாசத்தையும், பிஷப் ஆகிட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப பாசத்தையும் ஆண்டவர் என்ன செய்யலை? வைக்கவே இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து தங்களுடைய பேருக்கு முன்னால் பிஷப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. காசு கொடுத்தா அந்த பட்டத்தை வாங்கி என்ன செஞ்சிடறாங்க? போட்டுக்கிறாங்க. எனக்கு என்னன்னு சொல்லி தெரியல, அந்த பட்டத்துக்கு மேலே மக்களுக்கு அவ்வளோ ஒரு ஆசை. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஆண்டவர் எல்லாரையும் சமமாகவே நேசிக்கிறார். தேவன் பிரியமாக இருக்கக்கூடிய நபர்கள், அந்த வார்த்தை பிரியம், அது ஒரு வடமொழி வார்த்தையாக இருந்தாலும் அந்த ஆண்டவர் ஒரு என்ன சொல்கிறது, எம்ஃபாட்டிக் வேர்டு அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எம்ஃபாட்டிக், அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. கடவுளுடைய நேசத்துக்குரியவர்கள் நீங்கள், கடவுளுடைய பாசத்துக்குரியவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசிகளை குறித்து என்ன செய்கிறாரு? பவுல் எழுதுகிறார். அடுத்ததை நம்ம பார்க்குற வார்த்தை அதில் என்ன அப்படின்னா,
பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த அழைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, இது இந்த பரிசுத்தமாக்கப்படுதலினுடைய மிக முக்கியமான ஒரு உண்மையை அது பேசுது. இது கடந்த காலம், அதாவது பாஸ்ட் டென்ஸில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. இந்த இடத்துலேயும் நம்முடைய தமிழ் வேதாகமம் மொழிபெயர்ப்பிலே தவறுது. சரியா? இந்த பதமானது அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற இந்த பதமானது ரோம நகர விசுவாசிகள் இனிமேல் தான் பரிசுத்தமாக ஆகுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில், அந்த பொருளே சொல்லப்படாமல், மாறாக அவர்கள் விசுவாசிகளாக இருப்பதினாலேயே அவர்கள் பரிசுத்தவான்கள் என்கிற நிலையிலே இருக்கிறார்கள் என்கிற அந்த உண்மையை சொல்லக்கூடிய காரியத்தை பேசக்கூடிய ஒரு வார்த்தை அது. அதை தான் பவுல் இங்கே எழுதுறார். ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். வசனம் 1 முதல் வசனத்தில் பவுல் தன்னை குறித்து சொல்லும் பொழுது அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்? தன்னை குறித்து சொன்னார். அப்படி தானே? இந்த அப்போஸ்தலத்துவம்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலத்துவம்னா என்ன அப்படிங்கிறத நான் எவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு அப்போஸ்தலத்துவம்னா என்னங்கிறத புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். எதுக்காக அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த அப்போஸ்தலத்துவம் என்கிற இந்த சிறப்பு அழைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அல்லது சிறிது சிறிதாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அழைப்பு கிடையாது. இது உடனே கிடைப்பது அப்போஸ்தலம் அப்படிங்கிறது. அப்போது இந்த முதல் வசனத்திலேயே பவுல் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கேயே மொழிபெயர்ப்பு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன், அப்போஸ்தலனாக ஆகும்படி அழைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கும் பொழுது கால்டு டு பிகம் an apostle அப்படின்னு சொல்லி நம்ம அதை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கணும். கால்டு டு பிகம் an apostle, அப்போஸ்தலனாக மாறுவதற்காக, அப்போஸ்தலனாக ஆகும்படியாக அழைக்கப்பட்டவன் அப்படிங்கிற அந்த வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தை, அந்த கிரேக்க மொழியானது அப்படி மொழிபெயர்ப்பதை விட அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்ப்பது தான் சரியாக இருக்கும். அல்லது இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் கால்டு டு பி an apostle, அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன். அல்லது இன்னும் தெளிவாக அதை சொல்லணும் அப்படின்னா, தன்னுடைய அழைப்பின்படி அப்போஸ்தலனாக இருக்கக்கூடியவன். கடவுள் பவுலை அழைத்ததினாலே, அந்த அழைப்பினாலே, அந்த அழைப்பின்படி அப்போஸ்தலனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி தான் அதை மொழிபெயர்க்கணும். அப்போஸ்டல் பை காலிங். சரி, அப்போஸ்டல் பை காலிங். இந்த அப்போஸ்தலத்துவம் அப்படிங்கிறது பவுலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிறதில்ல. மாறாக கடவுள் எப்பொழுது பவுலை அப்போஸ்தலனாக அழைத்தாரோ அந்த நொடியிலிருந்தே அப்போஸ்தலனாக இருக்கக்கூடிய தகுதியை பவுல் பெறுகிறார். அதுதான் சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் அப்போஸ்தலத்துவ அழைப்பை குறித்த வரைக்கும். சரியா? அல்லது கடவுள் அப்போஸ்தலன் ஆகும்படி பவுலை அழைத்திருப்பதினாலே தன்னுடைய சொந்த முயற்சினாலே கொஞ்சம் கொஞ்சமாக பவுல் அப்போஸ்தலனாக மாறிக்கொள்வது கிடையாது. அதில் அப்போஸ்தல அழைப்பு புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கடவுள் அப்போஸ்தலனாக கடவுள் என்ன செய்கிறார்? பவுலை அப்பாயின்ட் பண்ணுறார். ஆமாம், ஒரே டைமில் நடக்கிற விஷயம். எப்போ ஆண்டவர் பவுலை அப்போஸ்தலன் சொல்லி சொல்கிறாரோ அந்த நொடியிலிருந்து பவுல் யார் தான்? அப்போஸ்தலன் தான். அந்த அப்போஸ்தலத்துவத்துக்கான ஊழியம் ஒருவேளை பின்னால் என்ன செய்யலாம்? வரலாம். அதற்கான செயல்பாடுகள் பின்னால் வரலாம். ஆனால் எந்த நொடியிலே கடவுள் பவுலை அப்போஸ்தலனாக அழைத்தாரோ அந்த நொடியிலிருந்து பவுல் முழுமையான ஒரு அப்போஸ்தலனாக என்ன செய்கிறாரு? இருக்கிறார். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இது முதல் வசனத்திலே நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ என்ன அப்படின்னா, 2வது வசனத்திலேயும் பவுல் இதே பதத்தை தான் பயன்படுத்துகிறார். முதல் வசனத்தில் என்ன பதத்தை பயன்படுத்தி இருக்கிறாரோ அதே பதத்தை 2வது வசனத்தையும் பயன்படுத்துகிறார். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கால்டு டு பிகம் செயின்ஸ், பரிசுத்தவான்களாக ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கொடுக்க விதத்தை தமிழ் மொழிபெயர்ப்பில் இருக்குது. கால்டு டு பிகம் செயின்ஸ். ஆனால் சரியான மொழிபெயர்ப்பு பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்கள். அல்லது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அழைப்பின்படி பரிசுத்தவான்களாக இருக்கிறவர்கள். செயின்ஸ் பை காலிங். ஓகேவா? கால்டு டு பி அன் செயின்ட், கால்டு டு பி அன் செயின்ட், அழைப்பின்படி பரிசுத்தவான்களாக இருக்கிறவர்கள். அந்த அர்த்தத்தில் தான் என்ன செய்யணும்? அதை மொழிபெயர்க்கணும். இதே வார்த்தை பயன்பாட்டை பவுல் 6 முறை இந்த ரோம நிருபத்தில் பயன்படுத்துகிறார். சரியா? இந்த வார்த்தை பயன்பாட்டை எத்தனை முறை பயன்படுத்துகிறாரு? 6 முறை
ரோமர் நிருபத்தில் பயன்படுத்துகிறாரு. அதில் முதல் 3 முறை இந்த இன்ட்ரோடக்ஷன் இந்த பகுதியில் பயன்படுத்துகிறாரு. அடுத்து 3 முறை எங்கே பயன்படுத்துகிறார் அப்படின்னா ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் பயன்படுத்துகிறார். ரோமர் 8வது அதிகாரம் 28லேருந்து 30. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு அழைக்கப்பட்டவர்கள் எழுதியிருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தோரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் இந்த 6 முறையும் அவர் பாஸ்ட் டென்ஸில் கடந்த காலத்தில் தான் இந்த பதத்தை என்ன செய்திருக்கிறாரு, பயன்படுத்தி இருக்கிறார். 2 விதமான பரிசுத்தத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்குறோம். 2 விதமான பரிசுத்தம். ஒன்று நிலை அடிப்படையிலானது, அடுத்தது நிலைமை அடிப்படையிலானது. ஒன்று பொசிஷனல், ஓகேவா, பொசிஷன் நிலை அடிப்படையிலானது. அடுத்த பரிசுத்தம் நிலைமை அடிப்படையிலானது, நம்மளுடைய செயல்பாடுகள் அல்லது ப்ராக்டிக்கல். இந்த இடத்துல பவுல் இந்த பொசிஷனல் அல்லது நம்முடைய நிலை அடிப்படையிலான பரிசுத்தத்தை குறித்து என்ன செய்கிறாரு, பவுல் பேசுகிறார். இந்த பயன்பாட்டை பவுல் ஒரு இடத்துல ஒரு வசனத்தில் 2 முறை பயன்படுத்துகிறார். நீங்கள் அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா இது என்னமோ ஒரு நூதன உபதேசம் கிடையாது, இது வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லி என்ன செய்யும், நமக்கு புரியும். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் முதல் 2 வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும், அதே அந்த முதல்ல உள்ளதான் அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன செய்திருக்கிறாங்க, மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதுவும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன் இல்லை, மாறாக அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துலையும் மொழிபெயர்க்கணும். 2வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாக இருக்கிற தேவனுடைய சபைக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, பவுல் எழுதுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவனால் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு எழுதுகிறார். அல்லது இன்னும் தெளிவாக அந்த இடத்துல இந்த வசனத்தை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடியால் உங்கள் அழைப்பின்படி பரிசுத்தவான்களாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி இதை நம்ம விரிவாக்கம் பண்ண முடியும். புதிய ஏற்பாட்டிலே நற்செய்தியினுடைய அடிப்படையில் பரிசுத்தம் அப்படிங்கிறது ஒரு விசுவாசிக்கு உடனடியாக கிடைப்பது. தெளிவாக புரிந்து கொள்ளணும், சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிறது இல்லை. மாறாக புதிய ஏற்பாட்டிலே அந்த பொசிஷனல் ஹோலினஸ் அல்லது பொசிஷனல் சான்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது உடனடியாக என்ன செய்கிறது, கிடைக்கிறது. நம்ம ஒரு விசுவாசிக்கு அது சிறிதாக கிடைப்பது அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. மாறாக கடவுள் பரிசுத்தமாகும்படி நம்மை அழைத்திருக்கிறனால தனது முயற்சியினால் சிறிதாக பரிசுத்தவான்களாக மாறிக்கொள்வதும் கிடையாது. அவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பின்படி அவர்கள் எப்பொழுது கடவுள் அவர்களை அழைத்தாரோ அப்பொழுதிருந்தே அந்த நொடியிலிருந்தே கடவுளுடைய பார்வையில் அவங்க முழுமையான பரிசுத்தம் உள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். இது புதிய ஏற்பாடு பேசுகிற பரிசுத்தம். இது அடிப்படை. இதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இப்போ நமக்கு ஓரளவு இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ இந்த அடிப்படையை வைத்து என்னுடைய மொழிபெயர்ப்பை பாருங்கள். நாம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரங்கள் இந்த ரோமன் நிருபத்தை என்ன செய்கிறோம், தியானித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை நான் என்ன செஞ்சுட்ருக்கிறேன், சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த இந்த 4 வாரங்கள் நம்ம கற்றுக்கொண்ட அந்த புரிதலினுடைய அடிப்படையிலே முதல் 2 வசனத்தை நான் எப்படி அந்த மொழி மாற்றம் செய்து என்னுடைய டிரான்ஸ்லேஷன் நான் எப்படி அதை மாற்றி அமைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். ரோமர் 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் வேலைக்காரனும் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய நற்செய்திக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள தேவனுக்கு பிரியமானவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இப்படி தான் அதை என்ன செய்யணும், மொழிபெயர்க்கணும். இன்னொரு முறை வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வேலைக்காரனும் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய நற்செய்திக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள தேவனுக்கு பிரியமானவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஒரு கிருபையுள்ள நற்செய்தி உள்ள அப்படியே மறைஞ்சு மிருங்கிறது உங்களுக்கு தெரியுதா? ரோமாபுரி விசுவாசிகள் மட்டுமல்ல, எல்லா விசுவாசிகளும் தேவனாலே
நேசிக்கப்படக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லை, எல்லாருமே பரிசுத்தமுள்ளவர்களாக அழைக்கப்பட்டவங்க தான். இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட எல்லாரும் பரிசுத்தமுள்ளவர்களாக அழைக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைவருமே அந்த அழைக்கப்பட்ட நேரத்திலேயே கடவுளுடைய பார்வையிலேயே முழுமையான பரிசுத்தவான்கள் அப்படிங்கிற நிலையை என்ன செஞ்சுட்டாங்க? அடைந்து விட்டாங்க. கேட்குறதுக்கு நமக்கு ஒருவேளை புதுசாக இருக்கலாம், ஆனால் வேதாகமம் இதை என்ன செய்யுது? பேசுகிறது. பவுல் இதை இந்த ரோம புத்தகத்தினுடைய பின்பகுதியில் இதை மிக விளக்கமாக என்ன செய்கிறாரு? எழுதுகிறார். ஆனால் துவக்கத்திலேயே அதை என்ன செய்கிறாரு? அதை குறித்த ஒரு குறிப்பை, ஒரு ஹிண்ட் அவர் என்ன செய்கிறாரு? கொடுக்குறார். நிலை அடிப்படையிலான அந்த பரிசுத்தம். இந்த வேதாகமத்தில் நம்ம கவனிக்கும் பொழுது வேதாகமத்தில் ஒவ்வொரு வார்த்தையும், அந்த ஒவ்வொரு வார்த்தை பயன்பாடும் ரொம்ப முக்கியமானது. அந்த இலக்கண கட்டமைப்பும் ரொம்ப முக்கியமானது. அதை கவனமாக நம்ம பார்க்கும்போது தான் அது எந்த அளவுக்கு ஒரு சரியான அர்த்தத்தை அதை கொடுக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய முடியும்? நம்ம புரிந்து கொள்ள முடியும். எழுத்தறிவு, மொழி அறிவு, அதை கவனமாக கற்பது, இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும். அந்த விதத்தில் எல்லாமே வேறு விதத்தில் வேதாகமத்தினுடைய சத்தியம் நம்ம இடத்துல என்ன செய்யாது? வருவது இல்லை. இந்த விதத்தில் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் நம்மளுக்கு அவர் வார்த்தை மூலமாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு எழுத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு அவருடைய சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். படிப்பறிவோ அல்லது கேள்வி அறிவோ, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் கேள்வி அறிவோ கூட இல்லாதவங்க உண்மையிலே யதார்த்தத்தில் சொல்லணும் அப்படின்னா வேதாகமத்தில் ஆண்டவருடைய சத்தியத்தை ஒரு அளவுக்கு மேலே அறிந்து கொள்ளவே முடியாது. அதுதான் உண்மை. முக்கியமாக படிப்பறிவு இல்லாத நபர்கள், மொழி அறிவு இல்லாத நபர்கள் சும்மா நாங்கள் அதை புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயந்தான். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வேதாகமத்தை நீங்கள் கவனமாக வேதாகமத்தை படியுங்க, நீங்கள் முறைப்படி அதை என்ன செய்யுங்க? படியுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ரொம்ப குறைவாக இருக்குது. நீங்கள் கவனமாக வேதாகமத்தை கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, நீங்கள் முறைப்படி அதை கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்கு அவருடைய வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய உண்மையை கற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி பல நேரங்களில் விசுவாசிகளுக்கு சொல்லப்படுவதே கிடையாது. சும்மா வேதாகமத்தை வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணி அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு சொல்லி தந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கொடுக்கப்படுது. உங்களுக்கு ஒரு வசனம் புரியலையா, நீங்கள் உடனே என்ன செய்யணும்? வசனத்தை வாசித்துட்டு ஜெபம் பண்ணும். மணிக்கணக்காக ஃபாஸ்டிங் உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு என்ன செஞ்சுருவார்? எல்லாத்தையும் வெளிப்படுத்தி விடுவார் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு கற்றல் முறை இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுது எல்லாரும். நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க பிரதர், நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணால் ஆண்டவர் என்ன செஞ்சுருவார்? ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே நமக்கு கொடுத்துருக்கிறார். அவ்வளோ கஷ்டம்லாம் ஆண்டவர் நம்மளை படுத்தலை. மிக தெளிவாக ஆண்டவர் வேதாகமத்தில் எல்லாவற்றையும் தெளிவாக என்ன செய்திருக்கிறாரு? ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கவனமாக வேதாகமத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டியது தான். அப்படி கற்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். அதை தொடர்ந்து ஆழமாக கற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல், வேதாகமத்தோடு நேரம் செலவு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாமல், அதை கற்றுக்கொள்ளுகிற முறை எப்படி அதை கற்றுக்கொள்ளணும், அதை எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் சும்மா வாசித்துட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ரொம்ப ஆபத்தான ஒரு வேத வாசிப்பு முறை. இன்றைக்கு கிறிஸ்தவ திருச்சபைகளிலே அல்லது இன்றைக்கு பொதுவாக கிறிஸ்தவ பிரசங்கங்களிலே பல தவறான விஷயங்கள் உள்ளே போகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி ஏனாதோனோ என்கிற ஒரு மனநிலையிலே அக்கறை இல்லாமல் வேதாகமத்தை வாசித்து கற்றுக் கொடுப்பது தான். இன்னைக்கு பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் கடவுள் தங்கள் கூட பேசினதாக என்ன செய்கிறாங்க? சொல்லிக்கொள்கிறாங்க. ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர், அவருடைய ஒரு செய்தியை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வசனத்தை எடுத்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து அதை சொல்லிவிட்டு அவர் உடனே சொல்கிறாரு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமான மக்களுக்கெல்லாம் இது புரியாது. இது விசேஷமாக ஆண்டவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தினா தான் அது உங்களுக்கு புரியும். சாதாரணமான ஆட்களால் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. இதுக்கெல்லாம் நாங்கள் விசேஷமாக நாங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் இப்படி வெளிப்படுத்த இப்படியே சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதன் மூலம் அவங்க எதை நிறுவ நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஸ்பெஷலான ஆட்கள், எங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு, நீங்களாம் சாதாரணமான விசுவாசிகள், உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு சில விஷயத்தை என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி தங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய, தங்களை உயர்த்தி கொள்ளவும் விசுவாசிகளை மட்டம் தட்டி அவங்களை கீழே தள்ளக்கூடிய ஒரு விஷயம்.
நாம் இப்போ தான் வேதாகமத்தில் நம்ம பார்த்தோம், கடவுள் விசுவாசிகள் எல்லாரையும் ஆண்டவர் சமமாக தான் என்ன செய்கிறாரு, நேசிக்கிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. யாரையும் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறாரு, இன்னொருத்தரை குறைவாக நேசிக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிலைமை திருச்சபையில் எங்கேயுமே கிடையாது. எல்லா விசுவாசிகளையும் ஆண்டவர் சமமாகத்தான் என்ன செய்கிறாரு, நேசிக்கிறார். ஸ்பெஷலாக எங்களை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறாரு, எங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் இதெல்லாம் சொல்லுவார், உங்களுக்குலாம் இதை சொல்லித்தர மாட்டார், இந்த மாதிரி என்ன செய்ய முடியாது, சொல்லவே கூடாது. அப்படி சொல்வது அப்படிங்கிறது ஒரு தங்களை உயர்த்தி கொள்வது, இன்னொன்று பெருமை, ஒரு பெருமைன்னு ஒரு அடையாளம். அப்படி சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேதாகமத்துக்கு முரண்பட்ட காரியமாக தான் இருக்கும். ஆனால் அது வேதாகமத்துக்கு முரண்படுத்து அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு என்னத்தையாவது ஒன்று சொல்லிட்டு எனக்கு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறது, சொல்லிட வேண்டியது. நம்ம கவனமாக என்ன செய்யணும், வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கவனமாக வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமத்தை கவனமாக கற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்வோம், முடிவெடுப்போம். வேதாகமத்தை கவனமாக கற்று அதை ஞானமாக அதை பகுத்தறிந்து சரியாக பிரசங்கம் பண்ணக்கூடிய நபர்களுடைய பிரசங்கத்தை நம்ம கேட்பதற்கு என்ன செய்யணும், அப்படிப்பட்ட நபர்களுடைய பிரசங்கத்தை நம்ம கேட்பதற்கு ஆர்வம் காட்டணும். இந்த விதத்தில் இல்லாமல் வேறு விதத்திலே ஆண்டுடைய சத்தியம் நம்ம இடத்துல என்ன செய்யாது, வராது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போது நம்ம எதை நம்ம ரொம்ப இந்த இடத்துல நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, நற்செய்தி கிறிஸ்தவத்திலே பரிசுத்தம் என்பது அடிப்படையிலே நிலை சார்ந்தது. அந்த நிலையினுடைய அடிப்படையிலிருந்து செயல் வரணும். செயல் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல, ஓகேவா. ஒரு சில நேரத்தில் அடுத்த எக்ஸ்ட்ரீம் நிலை அடிப்படையில் நமக்கு பரிசுத்தம் இருக்குது, அதனால் நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, நம்ம எது வேணாலும் என்ன செய்யலாம், நம்ம செய்யலாம், கடவுளுடைய பார்வையில் நம்ம பரிசுத்தம் உள்ளவங்க தான், அப்படி பேசிடுவாங்க. அது தப்பு. அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, நம்ம போக முடியாது. செயல் முக்கியம். ஆனால் அடிப்படையில் நம்முடைய பரிசுத்தம் அப்படிங்கிறது செயலிலிருந்து ஆரம்பிப்பதல்ல, மாறாக நிலையிலிருந்து ஆரம்பிப்பது. அல்லது இன்னொரு விதத்தில் சொல்லணுமானா, நமது பரிசுத்தம் அப்படிங்கிறது நம்மிடத்திலிருந்து வருவதில்லை, மாறாக அது அடிப்படையிலே கடவுளிடத்திலிருந்து வருவது. அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். கடவுள் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், அதுதான் வேதாகமம் நமக்கு சொல்லுது. எனவே பரிசுத்தமாக வாழுங்கள். நீங்கள் பரிசுத்தமாக வாழுங்க, அப்போ தான் கடவுள் உங்களை பரிசுத்தமாக நினைப்பார். இது ரிவர்ஸில் போகிறது, இது தப்பு. இப்படி கடவுள் சொல்லவே இல்லை. நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தீங்க அப்படின்னா கடவுள் உங்களை அக்செப்ட் பண்ணுவார், அப்படி சொல்லலை வேதாகமம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், அவ்வளோக்கு எவ்வளோ கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்வார், நீங்கள் அவ்வளோக்கு எவ்வளோ கடவுளை நெருங்கி போகலாம், அப்படி சொல்லலை வேதாகமம். வேதாகமம் என்ன சொல்லுது, கடவுள் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், கடவுள் உங்களை நேசிக்கிறார், கடவுள் உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, கடவுள் உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், அவருடைய பார்வையிலே நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறீர்கள். இது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற நிலை, ஆசீர்வாதம். இதை சொல்லிட்டு தான் வேதாகமம் அடுத்தல என்ன சொல்லுது, கடவுள் உங்களை பரிசுத்தமுள்ளவர்களாக அழைத்திருக்கிறாரே, அந்த அழைப்பின்படி நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லுது. இந்த நிலையை நாம் புரிந்து கொள்ள இந்த நிலைகளுடைய அடிப்படையிலிருந்து என்ன செய்யணும், செயல் வர வேண்டும். இந்த நிலை அடிப்படையிலிருந்து வராத எந்த ஒரு செயலையும் கடவுள் ஏற்றுக்கொள்வதில்லை, அதுவும் புரிந்து கொள்ளணும். நாம் ஒரு செயலை செய்துவிட்டு அந்த செயலினுடைய அடிப்படையிலே கடவுள் என்ன ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை எதிர்பார்த்தோம் அப்படின்னா கடவுள் நம்ம என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். செயல் அடிப்படையில் நம்மிடத்திலிருந்து ஆரம்பிக்கிற பரிசுத்தம் அது நியாயப்பிரமாணத்துக்கு போயிடும், அது நியாயப்பிரமாணம் ஆயிரும். ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இந்த செயலின் மூலமாக கடவுளை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்க வேண்டும், இதன் மூலமாக கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம மூத்தகுமாரனுடைய மனநிலை லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீங்களே, இளையகுமாரன் மூத்தகுமாரன், அதில் மூத்தகுமாரனுடைய மனநிலை அது இதுதான். நான் இதெல்லாம் செய்கிறேனே, அப்போ அவர் எனக்கு இதை என்ன செய்யணும், செய்ய வேண்டியது தானே. அப்படி ரிவர்ஸில் வர்றது அது இல்லை புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நம்மை கிருபையாக ஏற்றுக்கொள்கிறார், அவர் நம்மை மன்னித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பார்வையில் நம்ம பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். அதனால் வேதாகமம் சொல்லுது, இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரே, நீங்கள் ஏன் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறைகூவலை தான் எப்போவுமே வேதாகமம் என்ன செய்யுது, கொடுக்குறது. நம்ம தொடர்ந்து ரோமர் நிருபத்தை கற்றுக்கொள்ளும்போது இதை இன்னும் ஆழமாக என்ன செய்வோம், நம்ம கற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றின அந்த செயலினுடைய அடிப்படையிலே தான் நமக்கு என்னது, கிறிஸ்துவனுடைய அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய நீதியினால் நம்ம என்ன செய்யப்படுகிறோம், தரிக்கப்படுகிறோம். இதன் மூலம் நமக்கு பூரணமான பரிசுத்த நிலை நமக்கு கிடைக்கிது. இந்த நிலையை நம்புகிற விசுவாசி,
கடவுள் சொல்கிறார் இல்லையா, கடவுள் கொடுத்திருக்கிற நிலை. இந்த நிலையை நம்புகிற விசுவாசிக்கு தன்னை பற்றிய அந்த அடிப்படை சிந்தனையே மாறிடுது. அது வரைக்கும் அவனை குறித்து அவன் வைத்திருந்த எண்ணம் வேறு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா கடவுள் அவனை பற்றி என்ன சொல்கிறாரோ அதை அவன் என்ன செய்கிறான், நம்ப ஆரம்பிக்கிறான். அவனுடைய பாவங்களை அவர் முழுவதுமாக மன்னித்து அவனை ஆண்டவர் என்ன செய்கிறார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியினாலே நம்ம என்ன செய்யப்படுகிறோம், தரிக்கப்படுகிறோம். அப்போது கடவுளுடைய பார்வையிலே நான் யார் அப்படிங்கிற உணர்ந்த அந்த விசுவாசி, கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை நம்புகிற அந்த விசுவாசி அதை தொடர்ந்து நம்பும் பொழுது ஆண்டவர் கடவுள் அவன் தொடர்ந்து பரிசுத்தமுள்ளவனாக, செயலிலும் அவன் பரிசுத்தமுள்ளவனாக மாறுவதற்கு கடவுள் அவனை பலப்படுத்துகிறார். அந்த விசுவாசனுடைய வாழ்க்கையில் செயலிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரிசுத்தம் என்ன செய்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இந்த நிலை சார்ந்து வரக்கூடிய இந்த பரிசுத்தம், இதை தான் என்ன செய்யணும், நாம் கற்றுக்கணும். அப்போ இந்த நிலை அடிப்படையில் இருந்து தான் பவுல் என்ன செய்கிறார்னா அநேக உண்மைகளை இந்த வேதாகமத்தில் அவர் என்ன செய்கிறாரு, ரோமர் நிருபத்திலே பவுல் எழுதுகிறார். அதை தொடர்ந்து நம்ம 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்கிறார். பவுல் ரோம் நகரத்து விசுவாசிகளை வாழ்த்துகிறார். அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த 3வது வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, பவுல் திரியேகத்துவத்தை நம்பக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி தெளிவாகுது. அவர் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு திருத்துவ நம்பிக்கை உள்ளவர், அதாவது திரியேக தேவனை நம்பக்கூடிய நபர் அப்படிங்கிறதும் நமக்கு அதிலிருந்து தெரியுது. தேவனுடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லை, தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவரை தொடர்ந்து கிருபை அளிக்க வேண்டும், அவரிடத்திலிருந்து தான் நமக்கு சமாதானம் வர வேண்டும். அதை அவர் என்ன செய்கிறாரு, தேவன் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். ஸோ இந்த நாளில் நாம் இந்த முதல் 2 வசனத்தில் இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பு சிக்கலையும் அதை சரியான விதத்திலே அதை நாம் மொழிபெயர்க்கும் பொழுது அது எந்த விதமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். அப்போ ஆண்டவருடைய அழைப்பின்படி விசுவாசிகளாகிய நாம் பரிசுத்தவான்களாக இருக்கக்கூடியவர்கள். அவருடைய பார்வையிலே அவருடைய அழைப்பின்படி நாம் பரிசுத்தவான்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர் நம்மை அளவு கடந்து நேசிக்கிறார். இந்த 2 உண்மை என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். நம்மை குறித்து நாம் வைத்திருக்கிற எண்ணத்தை நாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு வேதாகமத்திலே கடவுள் நம்மை குறித்து என்ன சொல்கிறாரோ அதை நம்பும்படியாக என்ன செய்வோம், நாம் முடிவெடுப்போம். நாம் விசுவாசிகளாகிய நாம் தேவனால் நேசிக்கப்படக்கூடிய மக்கள். 2வதாக விசுவாசிகளாகிய நாம் அழைப்பின்படி தேவனுடைய பார்வையிலே பரிசுத்தமாக இருக்கக்கூடியவர்கள். சரியா, தேவனுடைய பார்வையிலே நாம் பரிசுத்தமாக இருக்கக்கூடியவர்கள். இந்த 2ஐயும் இன்றைக்கு நம்முடைய சிந்தையிலே நாம் நிறுத்திக்கொள்வோம். இன்றிலிருந்து நாம் இந்த காரியத்தை விசுவாசிக்கும்படியாக என்ன செய்வோம், நம்ம தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு காரியங்களை தொடர்ந்து பரிசுத்தத்தை அவர் உண்டு பண்ணட்டும்.